அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டேய், என்னடா ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வரல? என் வீட்டில் என் பொண்டாட்டி என்னை கத்திட்டு இருக்காடா. உன் வீட்டில் உன் பொண்டாட்டி மட்டுமா திட்டுறா? என்னையும் தான் என் பொண்டாட்டி திட்டுறா. இப்போ என்ன தானே செய்கிறது? நீ தானே சொன்ன அப்போ உன்னோட வீட்டில் ஒரு வாரமோ அப்புறம் என்னோட வீட்டில் ஒரு வாரமோ இருக்கலான்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? சரி சரி விடு, என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. என்ன யோசனை? நாம் 2 பேரும் ஆளுக்கு பாதி பணம் கட்டி முதியோரத்தில் சேர்த்துலாமா? சூப்பர்டா, நல்ல யோசனை. அட பாவீங்களா, சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தேடி தேடி வாங்கி கொடுத்தேனேடா. என்ன தேவைன்ட்டு பார்த்து பார்த்து செஞ்சேன். உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனேன். சின்ன வயசில் ஏன்ப்பான்னு சொல்லி சண்டை போடுவீங்க. ஆனால் இப்போ என்னடாடா உன் அப்பா ஒன்னப்பான்னு சொல்லி சண்டை போடுறீங்க. இதுக்காடா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். என்னப்பா என்னாச்சுங்க? என்ன இவர்களால் பார்த்துக்க முடியலாம், அதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க போறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, அவர் என்ன அனாதையாடா கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாமே இருந்தவர். அவரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்கள் மேலேயும் குறை இருக்குப்பா. அப்போவே நான் சொன்னேன் பிள்ளைங்களுக்கு தீனை கொடுங்கன்ட்டு. பிள்ளைங்களுக்கு தீனை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அல்லாஹ்வை பயந்துருப்பாங்க, உங்களுக்கும் சரியான முறையில் உபகாரம் செஞ்சுருப்பாங்க. அதான்ப்பா என் வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய தவறு. பிள்ளைங்களுக்கு அதிகமாக அன்பை கொடுத்தேனே தவிர தீனே கொடுக்காமல் விட்டேன். டேய் தம்பிங்களா, உங்களோட பெற்றோரை ஒழுங்காக பார்க்காம விட்டுட்டிங்கன்னா மறுமையில் மிகப்பெரிய கை செய்தப்படுவீங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் 3 நபர்களை அல்லாஹ் கருணை பார்வை கொண்டு பார்க்க மாட்டான், அவர்களின் பாவங்களை மன்னிக்க மாட்டான். அதில் ஒருவர் யார் தெரியுமா? பெற்றோரை துன்புறுத்தியவர்கள். பெற்றோரை துன்புறுத்தியவரை அல்லாஹ்வின் கருணை பார்வையே கிடைக்காது. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிம்பர்லா ஏறும்போது 3 தடவை ஆமேன்னு சொன்னாங்க. இப்போ நபியோட தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூல் அல்லாஹ், என்ன என்னைக்கு இல்லாமல் புதுசாக ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நபி அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்க பத்வா செஞ்சாங்க, அதுக்கு நான் ஆமேன்னு சொன்னேன் என்றாங்க. அதில் ஒன்று, பெற்றோருக்கு இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்று உபகாரம் செய்யவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நபி அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரிலல் ரொப்பி ஃபி ரிலல் வாலிதி, தந்தையின் திருப்தியில் தான் அல்லாவோட திருப்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமல் உம்மஹால், தாய்மார்களுக்கு பாதங்களுக்கு கீழ் தான் சொர்க்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நாசமடைகிறீங்க. அப்புறம் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். இனிமேலாவது உங்கள் பெற்றோர்களை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க, நன்மையாக சம்பாதிச்சுக்கோங்க. சரிங்க பாய், இனிமேல் நாங்களே பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பெற்றோர்களுக்கு நாம் எந்த முறையில் நாம் நடந்துக்கணும், பெற்றோருடைய அந்தஸ்து என்ன என்பதை பற்றி நமக்கு முன்பாக அழகான முறையில் சொல்லி காட்டினாங்க. மாஷா அல்லாஹ். அவருடைய கல்வியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான வரக்கத்தை செய்வானாக. அடுத்தபடியாக நபி புகழ் பாடுவதற்காக வேண்டி ஹஜ் அஹமத்